வணக்கம். முக்கியமான பதிவு என்னென்று சொன்னால் ஓகேடிஎஃப், அதாவது நாட்டை விட்டு உங்களுக்கு போக சொல்லி ஒரு லெட்டர் வரும் தானே. அந்த லெட்டர் வந்தோன்னே அப்படியே விடாதீங்கோ. இங்கே கூடுதலான பேர் நீங்கள் கமிஷன் போவீங்க, உங்களுக்கு ஓகேடிஎஃப் வரும் 3 வருஷத்துக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் 15 ஒர்க் பண்ண போயிடுவீங்க. உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் விளங்கலை என்றால், அந்த 3 வருஷ காலம் இருக்குது தானே, அந்த காலத்தில் எப்போ உங்களை ப்ரிஃபெக்சர் போலீஸ் கண்ட்ரோல் பண்ணி இப்போ ரோட்லேயும் மறைச்சி பிடிச்சாலோ அவையில் நாட்டுக்கு அனுப்புகிற அந்த ரைட்ஸ் ப்ரிஃபெக்சருக்கு இருக்குது. ஏன்னா அந்த 3 வருஷ காலம் வரைக்கும் உங்களுக்கு ஓகேடிஎஃப் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கான எந்த ஒரு அலுவலுமே பார்க்காம நீங்கள் 15 எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. ஸோ உங்களை பிடிச்சிங்கன்னு சொன்னால் அவைக்கு நாட்டுக்கு அனுப்புறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. இப்போ 3 வருஷத்துக்கு பிறகு என்னாகும், உங்களுக்கு ஓகேடிஎஃப் 3 வருஷத்துக்கு பிறகு முடிஞ்சதுக்கு பிறகு அவை உங்களுக்கு நீங்கள் இப்போ விசா இல்லாமல் ரூட்டு போனீங்கன்னு சொன்னால் அவங்கள பிடிக்க முடியும். பட் இமீடியட்டாக நாட்டுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா அந்த 3 வருஷத்தில் வேலாபிள் முடிஞ்சு. அதுக்காக தான் நான் உங்களுக்கு திரும்ப ஒரு ஓகேடிஎஃப் தரவே கேவன்ச்சுவிட்டா 48 மணி நேரம் உங்களை வச்சுருந்துட்டு அத்தோன்சியோனில். நாங்கள் அதனால் ஓகேடிஎஃப் இருக்கிறாக்கள் நீங்கள் ஒரு லோயரை கொண்டு ட்ரிபியூனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு ஹோக்கோக் பண்ணுங்க. அதை கேன்சல் பண்ணி கேட்டு உங்களுக்கு கேன்சல் பண்ணி வருமானு கேட்டால் அது எல்லாருக்கும் அப்படி நடக்காது. ஸோ சில நேரம் உங்களுக்கு அது கேன்சல் பண்ணாமல் தான் அந்த நிலுவையிலேயே அந்த கேஸ் போய் கொண்டிருக்கும். ஸோ ஒரு நபருக்கு இந்த நாட்டில் கேஸ் இருக்கும்போது அவர் நாங்கள் நாட்டை விட்டு அனுப்ப முடியாது. ஸோ ஓகேடிஎஃப் வர்றாக்கள் அதை கேன்சல் பண்ணுறதுக்கான அலுவலை கட்டாயம் பாருங்க. C'est important. Merci.